பலகாரம் இனிப்புன்னு பல உணவுகளுக்கு இந்த மக்காச்சோள மாவு ரொம்பவே முக்கியம். அப்படி தேவைப்படுற மக்காச்சோள மாவை ரசாயனங்கள் எதுவுமே சேர்க்காம சுத்தமான முறையில வீட்லயே எளிமையா செய்ய முடியும். மக்காச்சோள மாவு செய்யறதுக்காக தோட்டத்துல இருக்க மக்காச்சோளத்தை பயன்படுத்திக்க போறோம். நல்லா முத்தின விதைகள் இருக்க மக்காச்சோளத்தை பறிச்சு ஒரு வாரம் நல்லா காய வச்சுக்கிட்டாச்சு. நல்லா காஞ்ச மக்காச்சோளத்தை ஒரு சட்டியில போட்டு தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சிடலாம். மக்காச்சோளத்தை இப்ப ஒரு நாள் நல்லா ஊற விட்டுறலாம். நல்லா ஊர்ன இந்த மக்காச்சோளத்தை உரல்ல போட்டு நல்லா ஆட்ட ஆரம்பிச்சிடலாம். மக்காச்சோளத்துல அப்பப்ப தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே அரைச்சுக்கலாம். மக்காச்சோளத்தை நாங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சுக்கிட்டோம். இப்ப ஒரு சட்டியில நம்ம அரைச்ச மக்காச்சோளத்துல இருக்க பாலை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட அரைச்ச எல்லா மக்காச்சோளத்துல இருந்தும் பாலை பிழிஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. பிழிஞ்சு எடுத்துக்கிட்ட மக்காச்சோள பாலை 4 மணி நேரம் நல்லா படிய விட்டுறலாம். சரியா 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பால்ல இருக்க மாவு தனியாவும் தண்ணி தனியாவும் பிரிஞ்சிருச்சு. இப்ப பிரிஞ்சு வந்த இந்த தண்ணியை மட்டும் மேலாவ வடிச்சு எடுத்துடலாம். அடியில தங்கின இந்த மாவை காய வைக்கிறதுக்காக அகலமான ஒரு தட்டத்துல பரப்பி விட்டுறலாம். நம்ம எடுத்துக்கிட்டு இந்த மக்காச்சோள மாவை சூரிய வெளிச்சத்துல நல்லா காய வைக்கணும். மக்காச்சோள மாவு இந்த அளவுக்கு நல்லா காஞ்சதும் கைகளாலேயே நுணுக்க முடியும். தேவைப்பட்டா தண்ணியில கரைச்சோ இல்ல இன்னும் மாவா அரைச்சோ பயன்படுத்திக்க முடியும். இது வீட்லயே செஞ்ச சுத்தமான ரசாயனம் சேர்க்காத மக்காச்சோள மாவு. பலகாரம் இனிப்பு செய்ய இந்த மக்காச்சோள மாவு இப்ப தயாரா இருக்கு.